6 மாசம் ஆட்சி பண்ண போது எங்களை வரவிட சொல்றா உங்களுக்கு சட்டத்தில் இடமே கிடையாது. எங்க அண்ணனுக்கு எங்க பாதுகாப்பு போறோம். நீங்க ஏன் சார் சொல்றது? கிளம்பு சார், நீங்க கிளம்பு. நீ ஏன் நிக்கிறீங்க? ஒன்பாடி வருதா? நீ யார் வரவிட சொல்றது? கிளம்பு மலைக்கு கிளம்புங்க. 10 பொறுக்கி வருவான், 10 பொறுக்கி வந்து கல்லு கொடுவான், தேங்காய் பாபா ஆள் எடுப்போம். உங்களுக்கு ஆள் ஆடாங்களா? நீங்க என்ன சார் சொல்றது? சார் எங்க அண்ணனுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு எங்களை வரக்கூடாது சொல்லிட்டு போலீஸ் தடுக்கிறாங்க. நீங்க 144 போட்டுக்காங்களா? ஆர்டிகல் 90 ஒன்று கொடுத்து எங்க சட்டத்தில் இடம் இருக்குது. ஆர்டிகல் 14 பேசுவேன் நானு. எங்க அண்ணனுக்கு ஒருத்தர் வந்து நிக்கிறாங்க. மொத்தத்தையும் பண்ண செந்தில் பாலாஜி. இந்த திமுக ஆட்சி தான் பண்ணிச்சு எல்லாமே. மொத்தத்தையும் பண்ணது திமுக ஆட்சி தான். புரியுதுங்களா? இந்த இடத்துல எவ்வளவு ஜனம் கூடணும்? ஐஎஸ் ரிப்போர்ட் இருக்கு, மீடியா இருக்குது, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நாங்க கேட்ட இடத்த கொடுக்கல. புரியுதுங்களா? இது வந்து வேணும்னு திமுக மட்டமா இறங்கும் தெரியும். ஆனா இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி இவ்வளவு பேரை சாவடிச்சு இப்பெல்லாம் குழந்தைங்களை சாவடிச்சா அரசியல் போனவங்க நாங்க எதிர்பார்க்கல. இன்னைக்கு எங்க அண்ணன் உயிருக்கு ஆபத்து இருக்குது. நாங்க இங்கதான் இருப்போம். அந்த பொறுக்கி வீட்டுக்கு அவ்வளவு பாதுகாப்பு போட்டு வச்சிருக்காங்க. எங்க அண்ணன் வீட்டுக்கு பாதுகாப்பு போட்டு வச்சிருக்காங்க. அந்த பொறுக்கி வருவோம். ஒட்டுமொத்த ஒரு நெரட்டிவ் செட் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இப்படிலாம் செஞ்சு எம்ஜிஆர் தான் பண்ணணும்னு நினைச்சாங்க. அதனாலதான் 13 வருஷம் வீட்டுல உட்காந்தாங்க. திமுக கட்சி இல்லாம போவோம். இந்த மாதிரி மக்களோட உயிரை வச்சு இவ்வளவு கேவலமான அரசியல் பண்ற இந்த கட்சி தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாதுங்க. மக்கள் இதுக்கான நல்ல ஒரு முடிவு 26 சொல்லுவாங்க. எங்க அண்ணன் பார்க்க வந்த கூட்டம், அந்த கூட்டத்தை உயிரை வாங்கி ஒரு உயிரை எடுத்து நீங்க அரசியல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு மக்கள் தீர்ப்பு அளிப்பாங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு எங்களுக்கு வரக்கூடாது சொல்றதுக்கு இங்க யாருமே சட்டத்தில் இடம் கிடையாது. இங்க 144 போட்டுருக்காங்களா? இங்க நாங்க இங்க இருக்கிறோம், வந்துருக்கோம். எங்க அண்ணன் வீட்டுல நாங்க இருக்கிறோம். எங்க அண்ணன் வீடு உங்களுக்கு கேட்க சொல்லுங்க. உங்களுக்கு வர மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த வக்கீலாக ஒரு மானங்கட்ட அரசாங்கம் நடக்குதுங்க. பாதுகாப்பு கொடுத்தீங்க. எவ்வளவு இடத்துல சார் இந்த இடத்துல இவ்வளவு மக்கள் தான் வர முடியும்? உங்களுக்கு ஐஎஸ் ரிப்போர்ட் வராதா? உங்களுக்கு ஐஎஸ் ரிப்போர்ட் வராதா? இந்த இடத்துல இவ்வளவு மக்கள் தான் வர முடியும். இவ்வளவு மக்கள் வந்தா இவ்வளவுதான். ஏன்னா ஜெயலலிதா வந்த கூட்டத்தை பாத்துருக்கோம், கருணாநிதி வந்த கூட்டத்தை பாத்துருக்கோம், ஸ்டாலின் வந்த கூட்டத்தை பாத்துருக்கோம். அதை விட பெரிய கூட்டமாவே இருக்கட்டாங்க. அதுக்கு எவ்வளவு போலீஸ் போடணும்? தளபதிக்கு எவ்வளவு கூட்டம் வரும்? தளபதி வந்தா அந்த இடம் எப்படி இருக்கும்? உங்களுக்கு தானே தெரியும். நீங்க தானே அதிகாரத்தை கையில வச்சிருக்கீங்க. ஆளுங்கட்சி நீங்க தானே. போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்க கையில தானே இருக்குது. இன்னைக்கு எவ்வளவு டிபார்ட்மெண்ட் இறக்கி நீங்க எப்படி பாதுகாப்பு கொடுத்துருக்கணும்?